உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன பழி வாங்கிட்டீங்கல்ல சாமி? நான் பழி வாங்கல, இந்த பிள்ளையார் வாங்கிட்டார். என்ன பாக்குறேள்? நீங்க என்கிட்ட பணம் கொடுத்தப்ப முதல்ல நான் வேண்டான்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் சரின்னு சொன்னேன் தெரியுமா? நான் வேண்டான்னு சொன்னா நீங்க வேற ஏதாவது கிரிமினல் வேலை செஞ்சு உங்க காரியத்தை சாதிச்சிருப்பேன். அதான் ஒத்துக்கிட்ட மாதிரி நடிச்சேன். என்கிட்ட கை நீட்டி பணத்தை வாங்கிக்கிட்டு இப்படி பண்ணிட்டீங்களே, இது உங்களுக்கே தப்பா தெரியல? முதல்ல வாங்கின பணத்தை திருப்பி கொடுங்க. திருப்பி கொடுக்கறதா? அதெல்லாம் சேர வேண்டிய நபர்கிட்ட போய் சேர்ந்தாச்சு. சேர வேண்டிய நபரா? ஆமா, அதோ பாருங்க, சுவாமி உண்டியல்ல போட்டேன். அது போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்தாச்சு. நீங்க முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. இவனெல்லாம் நம்பி அந்த ஐயருக்கு திமிர பாத்தியா? கை நீட்டி பணத்தை வாங்கி உண்டியல்ல போட்டதும் இல்லாம எவ்வளவு ஆணவமா பேசிட்டு போறாரு. ஆண்டி, அந்த ஆளை திட்டுறதுல ஒரு யூஸும் கிடையாது. விக்ரம் மனச மாத்தி எப்படி இந்த கல்யாணத்தை நடத்தலான்னு யோசிங்க. ஏன்னா இன்னைக்கு விட்டா இது எப்பவுமே நடக்காம போயிடும். நீ அத பத்தி எல்லாம் கவலைப்படாத. இந்த கல்யாணம் நடக்காம இங்க இருந்து நம்ம திரும்பி போகவே மாட்டோம். போனா மாலையும் கழுத்துமா தான் போவோம். என்ன பாக்குற? விக்ரம் எப்படி சரி கட்டி இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு எனக்கு தெரியும். மேடம், இப்பவாது அந்த விஷயத்தை கேளுங்க மேடம். இல்லனா என் மண்டையே வெடிச்சுன்னு போல இருக்கு மேடம். ஏய், நானே கொலை வெறியில இருக்கேன். ஏதாவது பேசுன கடிச்சு கொதறிடுவேன் பாத்துக்க. ஆண்டி, அவங்க ரொம்ப நேரமா ஏதோ சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ல வராங்கன்னு தான் கேளுங்களேன். ஆமா மேடம், ஒரு நிமிஷம் காது கொடுத்து கேளுங்க மேடம். சொல்லுங்க நீங்க. இன்னும் என்ன பாக்குற? சொல்லி தொலை. மேடம், அவங்கள நான் ஃபாலோ பண்ணல. நான் நந்தினி மேடம் வீட்டு பழைய வேலைக்காரியா இருந்தாலும் என்ன அவங்க கூப்பிட்டு மறுபடியும் வேலை கொடுத்துருக்காங்க. இதுல நல்ல பேர் எடுத்து மறுபடியும் அவங்க வீட்டுக்கு வேலைக்கு போயிடணும். நான் நினைச்சது மாதிரியே தனியா வந்து ரகசியம் தான் பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னு கேட்போம். அதெல்லாம் சரி, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். ஆனா நேத்து நைட் எங்க போயிட்டு வந்தேன்னு சொல்லு. அது போதும் எனக்கு. வேற எதுவும் சொல்ல வேண்டாம். என்னடி யோசிக்கிற? சொல்லு. என்னன்னு தெரிஞ்சாதான் நீ சொன்ன மாதிரி என்னால நிம்மதியை வேடிக்கை பார்க்க முடியும். சொல்லு. நான் சொல்றேன்மா. யார்மா நீங்க? என்ன வேணும்? அண்ணா, நான் சாரை கொஞ்சம் பார்க்கணும். கொஞ்சம் சார் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண முடியுமா? இல்லம்மா, இந்த நேரத்திலலாம் சாரை பார்க்க முடியாது. போயிட்டு நாளைக்கு வாமா. அண்ணா 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 கொஞ்சம் அர்ஜென்ட்ண்ணா. அதனால தான் நான் வீடு வரைக்கும் தேடி வந்திருக்கேன். அண்ணா கொஞ்சம் சார் கிட்ட சொல்லுங்கண்ணா. அண்ணா 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 ப்ளீஸ்ண்ணா, உங்களை கெஞ்சி கேட்குறேண்ணா. ப்ளீஸ்ண்ணா, கொஞ்சம் சார் கிட்ட சொல்லுங்கண்ணா. என்னம்மா நீ ஒரு வயசு பொண்ணு நேரம் கட்ட நேரத்தில் வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க? ஹலோ சார், உங்களை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்காங்க சார். பொண்ணா? இந்த நேரத்துலையா? ஆமாம் சார், ரொம்ப அர்ஜென்ட்டா சார். உங்களை பார்க்கணுன்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க சார். என்ன விஷயமா பார்க்கணுமா? ஆஃபீஸ் வேலையாக தான் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க சார். யோ, நான் தான் ஆஃபீஸ் வேலையை யார் வீட்டுக்கு வந்தாலும் பார்க்க மாட்டேன்னு தெரியலையா உனக்கு? அப்புறம் எதுக்கியா ஃபோன் பண்ணுற? வெய்ய ஃபோனை. என்னாச்சுண்ணா? உனக்கு ஹெல்ப் பண்ண போய் நான் தான் திட்டு வாங்க வேண்டியது இருக்கு. முதல்ல நீ இடத்த காலி பண்ணுமா. அண்ணா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கண்ணா. சாரை பார்க்காம என்னால போக முடியாதுண்ணா. ஏமா நீ இப்படி சாவடிக்கிற? என்ன திட்டு வாங்க வச்சது பார்த்தாதா? வேலையை விட்டு வேற துரத்தணுமா? பேசாம போமா. அண்ணா, நீங்க என்ன சொன்னாலும் நான் சாரை பார்க்காம இங்க இருந்து போக முடியாதுண்ணா. ப்ளீஸ்ண்ணா. மா சொன்னா கேளுமா, போமா. அண்ணா சார், சார் நான் உங்களை கொஞ்சம் பார்க்கணும் சார். சார், நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிருக்கேன் சார். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் ஒரு 5 நிமிஷம் என்ன உள்ள விட சொல்லுங்க சார். ப்ளீஸ் சார்.
சார் ஒரு 5 நிமிஷம் சார். சார் உங்க கால்ல வேணாலும் விழுறேன் சார். ப்ளீஸ் சார் ஒரு 5 நிமிஷம் விட சொல்லுங்க சார். சார் நீங்க ஹெல்ப் பண்ணாம என்னால இங்க இருந்து போக முடியாது சார். ப்ளீஸ் சார். சார் நான் எவ்வளவு நேரம் ஆனாலும் இங்கே வெயிட் பண்றேன் சார். சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். சார் 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 ப்ளீஸ் சார். இந்த பொண்ணு இன்னும் போலையா? சார் சொல்லுங்க சார். யோ, இன்னுமா அந்த பொண்ணு அங்கேயே நின்றுட்டு இருக்கா? ஆமாம் சார், நைட்லேருந்து இங்கே தான் சார் நிற்கிறாங்க. சரி, அந்த பொண்ணை உள்ள வர சொல்லு. ஓகே சார். மா, சார் உங்களை உள்ள வர சொல்கிறாங்க. போங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சார் குட் மார்னிங் சார். என்னம்மா உனக்கு பிரச்சனை? ஏன் இப்படி வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க? அது என் ஹஸ்பண்டுக்கு இன்னைக்கு வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் நடக்க போகுது சார். சார் அதை ஸ்டாப் பண்ணணும் சார். அதான். அப்படியெல்லாம் பண்ண முடியாதுமா, அது சட்டப்படி குற்றமாச்சே. சார் அதை தெரிஞ்சும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க சார். அப்ப நீ ஸ்டேஷன்ல போய் தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். சார் சார் இல்ல சார், அதை மட்டும் பண்ண முடியாது சார். ஏமா அப்படி சொல்ற? இப்பவும் உன் ஹஸ்பண்ட் தானே? டிவோர்ஸ் எதுவும் பண்ணல இல்லையா? டிவோர்ஸ்லாம் எதுவும் பண்ணல சார். அப்படின்னா நீ தாராளமா கேஸ் கொடுக்கலாமே. மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்கல்ல? சார் மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ணல சார். ரெஜிஸ்டர் பண்ணலையா? அப்போ ஆதார் கார்டு ரேஷன் கார்டுல நீ தான் அவர் ஒய்ஃப்ங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு இல்லையா? சார் அதெல்லாம் இருக்கு சார். அது போதுமா, அதை வச்சு கம்ப்ளைண்ட் பண்ண உன் ஹஸ்பண்டை தூக்கி உள்ள வச்சிருவாங்க. போய் பாரு. சார் இல்ல சார், இது வேற ஒரு பிரச்சனை சார். சார் என் ஹஸ்பண்டுக்கு தலையில அடிபட்டு மெமரி லாஸ் ஆயிடுச்சு சார். இதை பயன்படுத்தி அவங்க அம்மா ஆள் மாறாட்டம் பண்ணி என் பேர் இருக்க இன்னொரு பொண்ணு கூட கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க சார். என்னம்மா சொல்ற? என் சர்வீஸ்ல இப்படி ஒரு ஃபோர்ஜரியை நான் பார்த்ததே இல்லையம்மா. சரிம்மா, இப்போ உனக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணும் சொல்லு. நீ பண்ணதெல்லாம் சரிதான். ஆனா நீ சொன்ன மாதிரி நடக்காம போயிடுச்சுன்னா? அம்மா நடக்காமலாம் போகாதம்மா, கண்டிப்பா நடக்கும். அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ஆபீசர் வந்து ஆதாரத்தை காட்டி இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிடுவாருமா. அம்மா நீ கொஞ்சம் கவலைப்படாம இரு. இதான் மேடம் நான் சொல்லணும்னு சொன்ன முக்கியமான செய்தி. மரமண்ட இதை ஸ்ட்ரைட்டா சொல்லிருக்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு முக்கியமான விஷயம்னு சொல்லிக்கிட்டே இருந்தா நான் என்னத்த கண்டேன்? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.